நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னே தெரியலையே. இன்னும் என்னென்ன கருமத்தெல்லாம் நம்ம பார்க்க வேண்டி இருக்குமோ, எல்லாம் மீறி போறீங்கடா நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்க மனநிலைமையானது இருக்கு. காரைக்குடியில ஒரு மாமன்ற கூட்டம் நடக்குது. அதுல 11வது வார்டு உறுப்பினர் வந்து இந்த இடத்துல திரிஷா புகைப்படத்தை வச்சே ஆகணும் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் திரிஷா அவர்கள் வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எடுத்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட கட் பண்ணா அமைச்சர்களோட அட்ராசிட்டி அப்படின்னு ஒட்டுமொத்தமா கலைபரமாவே இருக்கு. என்னதான் நடக்குது அரசியல் களத்துல அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில பேச போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. சீரியஸா சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் மீடியா யுகத்துல எது கண்டென்ட் ஆகுது, எது முக்கியம் இல்ல அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்கு. அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் நம்ம பாக்குற மாதிரி நம்மளோட டைம் லைன் வந்து ஃபில் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து முக்கியமான பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. ஆனா வந்து இங்க முக்கியமான பிரச்சனையா எந்த நியூஸ் சேனல், எந்த இன்ஸ்டாகிராம் பேஜ், ட்விட்டரை திறந்தாலும் வர்றது என்ன அப்படின்னா, காரைக்குடியில அந்த பெரியவர் மாமன்ற கூட்டத்துல 11வது வருடம் நினைக்கிறேன், ஆல்ரெடி அங்க எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. திமுக போட்டோ வைக்கணும், அதிமுக போட்டோ வைக்கணும்னு. தலைவர் புதுசா வந்து திரிஷா புகைப்படத்தை வச்சே ஆகணும், திரிஷா தான் இந்த ஆட்சி வரத்துக்கே காரணம் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து இந்த டிவிக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த போட்டோ வைக்கிற கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி திமுக ஒழுங்கா இருந்துச்சா அப்படின்னா, அது ஒழுங்கா இல்லைன்னு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டு கூட்டிட்டு வந்தாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தொண்டர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்களோட போட்டோவை ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு ஊர் ஊரா திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கூல் பாக்கி இல்ல. அதுலயும் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் இருக்கு இல்லையா, ஐயோ அம்மா அதை பார்க்கவே முடியல. அந்த மாதிரி இருக்கு. ஒரு சிஎம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது தப்பா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. இப்ப நம்மளும் ஸ்கூல்லாம் படிச்சிருப்போம். ஒரு அசம்பிளியில பிரேயர்ல வந்து சிஎம் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஸ்கூல் சார்பாக அவங்க வந்து சொல்லுவாங்க. அதை எடுத்து ரீல்ஸா போட்டு வைரல் பண்ணுன்ற நீட் இங்க கிடையாது. அதோட சிஎம் அவர்களோட போட்டோ வந்து கண்டிப்பா எல்லா பள்ளிக்கூடத்திலயும் எல்லா அலுவலகத்திலயும் மாட்டியே ஆகணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும், கிளாஸ் ரூமா போய் அந்த போட்டோவை வச்சு ரீல்ஸ் எடுத்து போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அட்ராசிட்டியா இருக்கு. அதோட சேர்த்து அங்க நிர்வாகிகள் பள்ளிக்கூடத்திலேயே போய் உட்கார்ந்து அந்த குழந்தைகளை வாழ்க அப்படின்னு சொல்ல வைக்கிறது அப்படிங்கிற காணொலி எல்லாம் இன்னைக்கு பயங்கர வைரலா இருக்கு. தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் ஏன் குழந்தை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கு இங்க டிவிக்கு நிர்வாகம் தான் செய்தா அப்படிங்கிற மாதிரி. திமுகவே ஒரு அராஜகம் பிடிச்ச கட்சி தான். அதை விட பெரிய அராஜகத்தை நோக்கி டிவிக்கு போயிட்டு இருக்கா அப்படின்ற பயமா இருக்கு. ஏன்னா இவங்க டார்கெட்டே குழந்தைங்க தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கெல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சரான ராஜ்மோகன் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். இன்னைக்குமே வந்து சென்னையில வந்து மேயர் பிரியா அவர்கள் அவரோட அந்த கூட்டத்துல சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஸ்கூலுக்குள்ள மத்தவங்களை அலோவ் பண்றது, கிளாஸ் ரூம்குள்ள குழந்தைங்க கிட்ட அலோவ் பண்றது வந்து ஸ்ட்ரிக்டா மானிட்டர் பண்ணும், தலைமை ஆசிரியர்கள் மேல வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சமூகத்துக்கு ஆரோக்கியமே கிடையாது. குழந்தைங்களை நிம்மதியா படிக்க விடுங்க அப்படின்னு சொல்றோம். அதுதான் வந்து நம்ம சமூகத்துக்கு நல்லது. தேவையில்லாம உங்க அரசியல கொண்டு போய் அங்க திணிக்காதீங்க. உடனே திமுக பீரியட்ல நீ இதெல்லாம் கேட்டியானா அப்பயும் கேட்டுட்டு தான் இருந்தோம், தெரியாத கூமுட்டைங்க போய் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உங்க முன்னாடி ஒரு முக்கியமான வீடியோ வைக்கிறேன், நீங்க தயவு செஞ்சு பாருங்க. நம்ம குழந்தைங்களை வெளியில அனுப்புறோம் படிக்கிறதுக்கு, குழந்தைங்களை பள்ளிக்கூடம் அனுப்புறோம். ஆனா இந்த பர்டிகுலர் வீடியோ இருக்கு இல்லையா, இது நேஷனல் மீடியா எடுத்து பேசக்கூடிய வகையில இருக்கு. பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இந்த அமைச்சருக்கு குழந்தைங்களோட கால தடவ வேண்டிய தேவை எங்க இருக்கு, அந்த குழந்தைங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? நம்ம குழந்தைங்களுக்கு குட் டச் பேட் டச் எல்லாம் சொல்லி கொடுத்துதான் வளர்க்குறோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறன்ற பேர்ல போய் அவர் வந்து குத்து டான்ஸ் ஆடுறதும், அவர் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களை தடவுறதும், இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடியும் அப்படின்னு தெரியல. இதெல்லாம் வந்து சமூகத்துக்கு தேவைதானா? இந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அட்ராசிட்டியோட உச்சமா தான் பார்க்கப்படுது. இதை இன்னைக்கு நேஷனல் மீடியா பேசுற அளவுக்கு அசிங்கமா இருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் இருக்காரு இல்லையா, இந்த மாதிரியான வேலையெல்லாம் இவருக்கு தேவையா அப்படிங்கறதா இன்னைக்கு எல்லாருமே வசைப்பாடிட்டு இருக்காங்க. அந்த லட்சணத்துல இருக்கு. இன்னொரு பக்கம் ஒவ்வொரு அமைச்சரும் பாத்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க சார்புக்கு எதையாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. குறிப்பா
இந்த தொழில்துறை அமைச்சரான கீர்த்தனா அவர்களை பற்றி தொடர்ந்து வதந்திகள் வந்தே 40 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள இவங்க செய்யக்கூடிய அட்ராசிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அதிகமா இருக்கு. நான் ஒரு பெண் தானே அப்படின்னு பேசுறாங்க. பட் ஆனா அவங்கள நம்ம பர்சனல் அட்டாக் குள்ள போகாம அவங்க ஒரு பிரஸ் மீட் அட்ரஸ் பண்ணிருக்காங்க. அதுல அவங்களோட பாடி லாங்குவேஜ் பாருங்க, ஒண்ணுமே வேணாம். மத்தவங்க சொல்ற கமெண்ட் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவங்க கிட்ட பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய சிம்பிளான கேள்வி, நீங்க அப்ரோச் பண்ண 4 கம்பெனியை பத்தி சொல்லுங்க அப்படின்னா அந்த மாதிரி கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. வெறுமனே வாயை வச்சு வடை சொல்லலாம் அப்படின்ற ஒரு முடிவுல தான் இவங்க எல்லாம் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னுக்கு தான் மரியா வில்சன் அப்படின்னு சொல்லிட்டு பினான்ஸ் மினிஸ்டர் இவர் படிச்ச வெள்ளை அறிக்கையில ஒருத்தருக்கு நெஞ்சு வெளியே வந்துருச்சு. அந்த அளவுக்கு அந்த மாதிரி மட்டமா யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க, அப்படி படிச்சு வச்சிருந்தாரு. நாளைக்கு இன்னொரு வெள்ளை அறிக்கை வருது, ரெடியா இருங்க. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் மின்சார துறையில என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற வெள்ளை அறிக்கையை நாளை காலை 10:30க்கு வெளியிடுவதாக சொல்லியிருக்காங்க. இப்படிதான் ஒரு அமைச்சரும் சுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு அமைச்சரும் படுவைரல். யாருன்னா இவங்களும் பெண் அமைச்சர் தான். இவங்க ராஜபாளையத்தை சேர்ந்தவங்க. இவங்க பேர் ஜெகதீஸ்வரி. இவங்க ஒரு கேக்கோட கூடிய ஒரு புகைப்படம். அந்த கேக் மேல பரியகா கான்ட்ரவர்சி இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் பிறந்த நாளுக்காக சிகப்பு கலர்ல நம்மளுடைய ஸ்டேட்டோடைய அந்த லோகோ கீழேயும் அதுக்கு மேல அவர் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரியும் ஒரு கேக் ரெடி பண்ணியிருக்காங்க. அது கண்டென்ட் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அம்மா கையில விஜய் சிகரெட் குடிக்கிற போல புகைப்படத்தை பச்சை குத்தி இருக்காங்க அப்படிங்கறதான் கண்டென்ட்டா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஆட்கள் தான் அமைச்சரா இருக்காங்க, ஜாகிரதையா இருந்துக்கோங்க மக்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல போய் ஸ்கூலா ரீல்ஸ் எடுத்து போடுறது ஒரு பக்கம், டான்ஸ் ஆடுறது ஒரு பக்கம். அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அருண்ராஜ் போன்றவர் நல்லா படிச்சு ஐஆர்எஸ்ஸா இருந்த இவரு கூட ஒரு பட்டமளிப்பு விழால பாட்டு போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் பயங்கர வருத்தமா இருக்கு. பட் ஆனா உண்மையிலேயே இந்த சட்டமன்றத்துல இவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா இது எதுவுமே இவங்க என்ன பிரச்சனையோ அதை பேசவே கிடையாது அப்படிங்கிறது. ஒரு பக்கம் முதலமைச்சர் என்னன்னா டெவிலு ஈவிலுன்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க அமைச்சர்கள்லாம் போய் ரீல்ஸ் எடுத்து பண்றதுமா போட்டோ வைக்கிறதுமா அவங்க நிர்வாகிகள் இருக்காங்க. பட் ஆனா உண்மையிலேயே பேச வேண்டிய கோர் பிரச்சனையை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான். இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா, கடந்த ஆட்சிக்கு எதிராக யாராச்சும் பேசினாலோ ட்வீட் போட்டாலோ வீடியோ போட்டாலோ உடனே வீட்டுக்கு அள்ளிட்டு போயிடுவாங்க. அது அப்படியே தாவேகா கண்டினியூ பண்ணுது அப்படிங்கிறது திமுகக்கும் டிவிகேக்கும் தான் சண்டை அப்படின்னு நாங்க சத்தியமா ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு திமுகவுடைய ஐடி விங்கோ இல்ல நிர்வாகியோ ஒருத்தர் அவர் ரீல்ஸ் போட்டிருக்காரு, அவரோட பர்சனல் அட்டாக் பண்ணி போட்டிருக்காருன்னு சொல்லி அவரை தூக்கியிருக்காங்க காவல்துறை. ஏன்னா இதைத்தான் திமுக இத்தனை நாள் செஞ்சுது. கர்மா இஸ் பூமரங்கடா, உங்களுக்கே அது திரும்பி வருது பாருங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க நியாயம் கேட்டுட்டு இருக்காங்க டிவி கிட்ட. பட் ஆனா 2 வல்கர் வாரியர்ஸ் கிட்டயே சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அந்த மாதிரிதான் இவங்களோட லட்சணமானது இருக்கு. இதுக்கு RS பாரதி அவர்கள் பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ஜென்சி எல்லாம் புரட்சியில பொங்கிடுவாங்க. இதுவா புரட்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சட்டசபையில் டான்ஸ் ஆட முடியாது. மக்கள் மத்தியில இன்றைக்கு கொதித்து போயிருக்கிறார்கள். அவரோட பர்சனல் மேட்ரு. ஏன்னா அவரும் வாய வச்சு சும்மா இல்லாம அப்பாவை காணும்னு சொல்ல, இந்த பக்கம் எல்லாம் அவங்க பொண்டாட்டியை தேடி போயிட்டு இருக்க மாதிரி கேவலமா இருக்கு பார்க்கவே. அதுலயும் இந்த திரிஷா கண்டென்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி நம்ம பேச வேணாம், ஏற்கனவே எல்லாம் மனசு புண்பட்டு போய் தான் இருக்காங்க. நேற்று நைட்ல இருந்து இதை எடுத்து போட்டு இளவு விழுந்த மாதிரி எல்லாம் ஓட கத்திட்டு இருக்கானுங்க அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை வச்சுட்டு. இந்த லட்சணத்துலதான் இவனுங்க இருக்காங்க. பட் ஆனா உண்மையில இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா மழைக்காலம் வருது. இப்பதான் ஸ்கூல் திறந்திருக்காங்க குழந்தைங்களுக்கு. மின்சாரத்துல பிரச்சனை இருக்கு. பல துறைகளுக்கு சரியான நிர்வாகம் என்னென்ன பண்ணணும்ன்றது கூட தெரியல. குறிப்பா முக்கியமான பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா இந்த மேகதாது அணை. அதை பத்தி முதலமைச்சர் பேசுவாருன்னு பார்த்தா பேசவே இல்லை. ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த நடுவர் மன்றம் அமைக்கிறதுல பத்தி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, பேசு தமிழா பேசு அப்படின்னு. அதுல இந்த காவிரி பிரச்சனையை பத்தி ரொம்ப அழகா டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நேரம் இருக்கவங்க கண்டிப்பா போய் பாருங்க. இப்படி பல ஆயிரம் பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா முதலமைச்சர் என்னவோ போட்டோ எடுக்கிறதுலயும் போட்டோ ஷூட் பண்றதுலயும் எல்லாரையும் போய் பாக்குறதுலயும் ஃபிளையிங் கிஸ் கொடுக்கறதுலயுமே குறியா இருக்காரு.
இதுக்கெல்லாம் ஏதாச்சும் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மனக்குமுறலா இருக்கு. எனக்கு இந்த ஜென்சி புரட்சி மற்றும் இந்த சோசியல் மீடியா புரட்சி இருக்கு இல்லையா, இது எங்க கொண்டு போய் விட போகுது அப்படிங்கிறது ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் சரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோமா, இதெல்லாம் தான் புரட்சியா அப்படிங்கிறது. அதுலயும் குறிப்பா இன்னைக்கு 2 முக்கியமான விஷயம் இதை பார்க்கும் பொழுதே ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணு திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மேடையில பேசுறாரு, நான் பேசினாலும் பிரச்சனை, பேசலனாலும் பிரச்சனை, நான் ஏதாச்சும் சொன்னாலும் பிரச்சனை, பேசாம இருந்தேன் வாயில கொழுக்கட்டை வச்சிருக்கியா அப்படின்னு அந்த பெரிய மனுஷன் மேடையில பேசுறாரு. ஏன்னா நான் பேசினாலே ப்ராப்ளம், ஒன்று எனக்கு ப்ராப்ளமும் மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம யாரையோ ஒருத்தரை பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீ பதில் சொல்லு, நீங்க பதில் சொல்லுங்க, நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு கடந்து போனாலும் இந்த சோசியல் மீடியா மூலமா அவங்களை அட்டாக் பண்றோம். அது அவங்க மனசளவுல அவங்களை எவ்வளவு பாதிக்குது அப்படிங்கிறது இது ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும் இல்ல, பர்சனலாவே இது நிறைய பேத்துக்கு. நீங்கெல்லாம் பேசலையா அப்படின்னா அதுக்கு ஒரு வரமுறை இல்லாம போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் எங்க விஷயம். ஏன்னா இந்த மாதிரி வல்கரா கமெண்ட் பண்றது, வல்கரா பேசுறது, ஏன்னா சில தற்கொலைகள்லாம் கூட நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் நிஜமாலே செக்ஷன் இருக்கு. இப்போ ஒரு பெண், இப்ப நான் பேசுறேன், என்னை அப்யூசிவா கெட்ட வார்த்தையில பேசுறீங்க அப்படின்னா அவங்க மேல லீகல் ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது. இதுல சில பேர்லாம் கமெண்ட், வாய்ஸ் நோட்லாம் தனியா வேற அனுப்புவாங்க மெசஞ்சர்ல. இவங்களுக்குலாம் வேற வேலை இருக்கா? கருத்து இருந்துச்சுன்னா சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சதான் எனக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு நிகழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, சில காலமா பிரிஞ்சிருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள், திரு ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அந்த குடும்பமா அவங்க புகைப்படங்களை வெளியே விட்டுருக்காங்க. இந்த 2 பேரும் பிரிஞ்சதை வச்சு இங்க நடந்த அரசியல் இருக்கு இல்லையா, அது ஒரு குடும்ப பிரச்சனைன்றதை தாண்டி இங்க சில பத்திரிகையாளர்கள்லாம் அவங்கெல்லாம் அதை எடுத்து கொண்டாடவும் செஞ்சாங்க, ஊதி ஊதி பெருசாக்கவும் செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற பொழுது சின்ன விஷயத்தையும் ஊதி 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 பெருசாக்கிடுவாங்க, கூட இருக்கவங்க அந்த விரிசலை பெருசாக்குவாங்க. என்ன ஆனாலும் தந்தையும் மகனும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அந்த காணொலிகள் அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதோட ஃபைனல் டச்சா அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு சென்னை விமான நிலையத்துல பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட போய் கேள்வி எல்லாம் கேட்கிறாங்க. என்ன அப்படின்னா, என்னங்க உங்க கருத்தை சொல்லுங்க, சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க, 40 நாள் அவங்க ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு. பெருசா அவர் எதுவும் கருத்தெல்லாம் சொல்ல, பிரஸ் எல்லாம் சந்திக்கல. கூடிய விரைவில் சந்திக்கிறேன், தனியா உட்காந்து பேசுவோம், இப்போதைக்கு எனக்கு எந்த கருத்தும் இல்லை அப்படின்னா வி த லீடர் வேற ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. களத்துல மெம்பர்ஸை சேர்க்கிற விஷயத்துல ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. பெருசா சோசியல் மீடியால கூட அவங்க அந்த அட்டாக் மோடு அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு இருக்கு சில தினங்களா அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுதான் இன்னைக்கு அரசியல் களத்துல இருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.